Dear Group 1 aspirant, இது இந்த 2015 கான 7th November 2015 அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண செகண்ட் கரண்ட் அஃபேர் வாய்ஸ் ஃபைல். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். இது ரெண்டாவது வாட்ஸ்அப் ஃபைல். ஓகே, இன்னும் ஒரு வாட்ஸ்அப் ஃபைல் இருக்கும். சரிங்களா? டோட்டலா வந்து 3 வாட்ஸ்அப் ஃபைல் கவரிங் த என்டையர் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காந்தி பீஸ் பிரைஸ் 2014 வந்து இஸ்ரோ கொடுத்தாங்க. காந்தி பீஸ் பிரைஸ் அது 1 கோடி பிரைஸ்க்குள்ளது. ஃபர்ஸ்ட் 1995ல பண்ணாங்க. ஜூலியஸ் நைரே அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாங்கினாங்க. சரிங்களா? அது 125th பர்த் அனிவர்சரி காந்திஜி, மகாத்மா காந்தி, அதுக்காக இது வந்து கிரியேட் பண்ணது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிடி பிர்லா அவார்ட் 2014 வந்து சஞ்சீவ் கலாண்டே அவர் கொடுக்கப்பட்டுள்ளது. சயின்டிஸ்ட் சஞ்சீவ் SANJEEV GALANDE அவர் கொடுக்கப்பட்டுள்ளது ஜிடி பிர்லா அவார்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் அவார்ட் நார்மலா இந்த எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த தடவை வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது மாதிரி பிரசிடென்ட்ஸோட கிளாசிக்கல் தமிழ் அவார்டு வந்து 2012-13 வந்து தொல்காப்பிய, அதுல வந்து இந்த தொல்காப்பியர் அவார்டு வந்து ஆர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க கொடுத்திருக்காங்க. இதே தொல்காப்பியர் அவார்டு வந்து 2011-12 வந்து SV சண்முகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆதித்ய ஆர்யா ஃப்ரம் ஹரியானா அவங்க வந்து மிஸ் வேர்ல்டு 2015. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கோயல் ராணா ஃப்ரம் டெல்லி அவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து மிஸ் இந்தியா வின்னர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 28th மூர்த்தி தேவி அவார்டு வந்து விஸ்வநாத் திரிபாதி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? மூர்த்தி தேவி அவார்டு. அடுத்து நாயுடம்மா அவார்டு வந்து டெஸ்ஸி தாமஸ் TESSY டெஸ்ஸி தாமஸ் கீதா வரதன் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. டெஸ்ஸி தாமஸ் வந்து DRDO சேர்ந்தவங்க. சரிங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் அக்னி 5. கீதா வரதன் வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது அதாவது ரிமோட் சென்சிங்ல வந்து ஸ்பெஷலிஸ்ட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோவை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேத்துக்கு நாயுடம்மா அவார்டு கொடுத்திருக்காங்க. அந்த டெஸ்ஸி தாமஸ் அப்படிங்கிறவங்க தான் மிசைல் உமன் ஆஃப் இந்தியா. மிசைல் மேன் ஆஃப் இந்தியா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஐயா APJ அவர்கள். அடுத்து சரஸ்வதி சம்மன் வந்து பாத்தீங்கன்னா வீரப்ப மொய்லி அவருக்கு வந்து சரஸ்வதி சம்மன் ஃபார் 2014 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அவர் வந்து அவரோட கன்னட போயம் வந்து ராமாயண மகான் வேஷ்ணம் அதுக்காக கொடுத்திருக்காங்க. தாதா சாஹேப் பால்கே அவார்டு வந்து சசி கபூருக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? தாதா சாஹேப் பால்கே அவார்டு. அசோக் சக்ரா அவார்டு வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன், நாயக் நீரஜ் குமார் சிங் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து வியாஸ் சம்மான் அவார்டு வந்து டாக்டர் கமல் கிஷோர் கோயங்கே அவர் கொடுத்திருக்காங்க. வியாஸ் சம்மான் அவார்டு. நேஷனல் அவார்டு ஃபார் கவர்னன்ஸ் ஜனவரி மாசத்துல கொடுத்தாங்க. அது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் இனிஷியேட்டிவ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. விக்ரம் சாராபாய் மெமோரியல் அவார்டு வந்து MYS பிரசாத் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. விக்ரம் சாராபாய் மெமோரியல் அவார்டு அப்படிங்கிறது. அடுத்து வந்து எட்வர்ட் ஸ்னோடன் அவருக்கு வந்து நார்வேஜியன் பிரைஸ் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். எட்வர்ட் ஸ்னோடன் அப்படிங்கிறது வந்து CIA ஒர்க் பண்ணவர், அதாவது அமெரிக்க உளவாளர் ஒர்க் பண்ணவர். மற்ற கண்ட்ரீஸ்ல நிறைய இடத்துல வந்து அமெரிக்கா வேவு பாக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்த உடனே அமெரிக்கா வந்து அவரை எப்படியாவது புடிச்சிட்டு வரணும், அவரை வந்து புடிச்சிட்டு வரணும் பார்த்தாங்க. அவர் தப்பிச்சு வந்து ரஷ்யாவில் வந்து தஞ்சம் புகுந்தவர். சரிங்களா? அவர் தான் வந்து எட்வர்ட் ஸ்னோடன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராமன் மகசே அவார்ட் 2015 2 இந்தியர்கள் கிடைச்சிருக்கு. சஞ்சீவ் சதுர்வேதி இவர் வந்து விசில் ப்ளோவர். அதாவது விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கரப்ஷன் நடக்குதோ அதெல்லாம் வந்து சொல்லக்கூடியவர், வெளியில வந்து கொண்டாடக்கூடியவர் வந்து சஞ்சீவ் சதுர்வேதி. அப்புறம் அஞ்சு குப்தா அவங்க வந்து ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட். இவங்க 2 பேத்துக்கு ராமன் மகசே அவார்ட் 2015 கிடைச்சிருக்கு. அடுத்து மேன் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் 2015 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க. இந்த தடவை ஹங்கேரியன் ரைட்டர் கொடுத்திருக்காங்க. லாஸ்லோ கிரஸ்னோகோர்காய் அப்படிங்கிற பேரு. LASZLO KRASZNAHORKAI அது கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த புலிட்சர் பிரைஸ் எது கொடுப்பாங்க அப்படின்னா ஜேர்னலிசம் பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்காக கொடுக்கறதா இந்த புலிட்சர் விருது. நிஷானி பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா மஹ்மூன் உசைன் அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஹையஸ்ட் அவார்ட் ஆஃப்
பாகிஸ்தான்ல கொடுக்கக்கூடியது. டைலர் பிரைஸ் வந்து மாதவ் காட்கில் கொடுத்திருக்காங்க. மாதவ் காட்கில் உங்களுக்கு தெரியும், ஒரு ஈகோலாஜிஸ்ட். அவர் வந்து இந்த கமிட்டி கூட போட்டாங்க வெஸ்டர்ன் காட்ஸ்ல, அவர் கமிட்டி, கஸ்தூரி ரங்கன் இவங்க 2 பேர்த்துல போட்ட கமிட்டி. ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் வந்து 2015 ராஜேந்திர சிங் வந்து வாட்டர் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ வாட்டர் கன்சர்வேஷன் அதெல்லாம் நிறைய பண்ணக்கூடியவர், சரிங்களா. ஸோ ரொம்ப விவசாயிகளுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர சிங், சரிங்களா. ஸோ இவர்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்தியாவில் வந்து பவருக்கு வந்தாங்க அப்படின்னா நிறைய பண்ணுவாங்க ராஜேந்திர சிங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிஸ் யூனிவர்ஸ் 2015 யாருன்னா மிஸ் கொலம்பியாவை சேர்ந்த பவுலினா வேகாவ் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து டிஎஸ்சி பிரைஸ் ஃபார் சவுத் ஏசியன் லிட்டரேச்சர் 2015 ஜும்பா லஹீரி அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அவங்களோட அந்த புக்கு பேரு த லோ லேண்ட். அப்புறம் கவர்னர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து ரகுராம் ராஜனுக்கு வந்து கிடைச்சிருக்கு, சரிங்களா. அது வந்து ரகுராம் ராஜன் வந்து நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்தியாவில் மிக அதிக வேகமான ரயில் எது அப்படின்னா கேட்டிமான் எக்ஸ்பிரஸ். இப்போதைக்கு கேட்டிமான் எக்ஸ்பிரஸ் தான் அதிக வேகமான ரயில். அடுத்து வந்து யானைக்காக ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் எங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கேரளாவில் இங்க பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது இண்டிஜினஸ் ஏர்கிராப்ட் கேரியர், முதல்ல உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பலின் பெயர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மை ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிரமுக் சுவாம்ஜி டிரான்சடன்ஸ் அப்படிங்கிற அந்த டிரான்சடன்ஸ்ன்றத புக்கு பேரு. அதை யாரு எழுதுனது அப்படின்னா ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அப்புறம் உலகத்துல முதல்ல மின்சக்தியில் இயங்கக்கூடிய விமானத்தை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு கேட்டா சீனா. த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பிளேன் யார் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சீனா. அடுத்து வந்து இப்போ சிவிசி யார் அப்படின்னா கேசி சௌத்ரி, சிஐசி வந்து விஜய் சர்மா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுகுகுவா பிரைஸ் அப்படின்னு ஜப்பானோட மிக உயரிய விருதான ஃபுகுகுவா பிரைஸ் வந்து ராமச்சந்திரா குகா, அவர் வந்து ஒரு ஹிஸ்டோரியன், அவர் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா U20 அப்படின்னு சொல்லக்கூடிய அண்டர் 20ங்கிறத ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபுட்பால் வந்து யார் வின் பண்ணிருக்கிறா அப்படின்னா செர்பியா வந்து வின் பண்ணிருக்கிறாங்க. அடுத்து ஆப்கானிஸ்தானோட முதல் பெண் உயர்நீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னா அனிதா ரசோலி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்க் ரூட் 2015 அப்படிங்கிறது சீனாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள ராணுவ ஒத்திகைக்கு பேரு த மிலிட்டரி எக்ஸசைஸ். அப்புறம் வேர்ல்டு சான்ஸ்கிரிட் கான்ஃபரன்ஸ் வந்து 16th எங்க நடந்ததுன்னா தாய்லாந்து பாங்காங்ல நடந்தது. அப்புறம் மாடர்னைஸ்ட் அங்கன்வாடி வந்து ஹரியானால வந்து இப்போ தொடங்கி இருக்கிறாங்க மாடர்னைஸ்டு. அப்புறம் டிஜிட்டல் மீ பூமி அப்படிங்கிற திட்டம் வந்து ஆந்திராவில் செயல்படுத்தி இருக்கிறாங்க. யானைகளுக்கான ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் உள்ளது வந்து பாத்தீங்க எங்க அப்படின்னா கேரளாவில் யானைகளுக்கான ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அடுத்து வந்து ஃபிளாய்டு மே வெதர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அன்டிஃபீட்டட், இப்ப ரீசெண்டா ரிட்டையர் ஆயிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர். அப்புறம் டாப்பி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கேஸ் பைப்லைன் திட்டம் ரசிகிஸ்தான்ல இருந்து நமக்கு வந்து துர்க்மெனிஸ்தான்ல இருந்து எங்க வர்றது இந்தியாவுக்கு வரக்கூடிய திட்டம், சரிங்களா. ஸோ அந்த திட்டம் வந்து வயா வந்து ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் வழியாக வருகிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் நடுவில் உள்ள அந்த ஒத்திகைக்கு பேர் வந்து தனுஷ் ராணுவ ஒத்திகைன்னு பேரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 2015 நவம்பர் மாசத்துல இப்போ நவம்பர் டிசம்பர் நடக்க போறது வந்து இந்த பருவநிலை மாநாடு கிளைமேட் கான்ஃபரன்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னா பாரிஸ்ல நடக்க போகுது. எந்த அரசு வீட்டுல வந்து கட்டாய கழிப்பிட வசதி கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் நிறுவனம் அப்படின்னு சொன்னது எந்த இது அப்படின்னா சத்தீஸ்கர். அப்புறம் மானபி பந்தோபத்தியாய் அப்படிங்கிற வெஸ்ட் பெங்கால்ல வந்து நாடியா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க நாடியாங்கல வந்து பாத்தீங்கன்னா முதலாக ஒரு திருநங்கை கல்லூரி முதல்வராக ஆக்கப்பட்டுள்ளார். த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டு பிகம் த பிரின்சிபல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் பட்டேல் அப்படிங்கிறது புளோட்டிங் நேவல் பேஸ், ஒரு மிதக்கும் கடற்படை தளம். அடுத்து 7வது பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்றது UFA அங்கதான் நடைபெற்றது. அடுத்து வந்து யுனெஸ்கோட சிட்டி ஆஃப் மியூசிக் அப்படின்னு எதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா வாரணாசியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய மின்சக்தி வந்து தமிழ்நாட்டில் எங்கன்னா ராமநாதபுரம் கமுதியில வந்து ஆரம்பிக்க போறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் நிர்வகிப்புக்காக இந்த என்வாயன்மெண்ட்டுக்காக கோல்டன் பீகாக் அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணாபட்டினம் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஐநாவோட ஃபர்ஸ்ட் நெல்சன் மண்டலாவோட அவார்டு யாரு வாங்குறாங்க அப்படின்னா ஹெலினா நுடுமே அண்ட் ஜார்ஜ் பெர்னாண்டோ பிராண்டோவுக்கு கொடுக்கறாங்க. ஹிரிடே அப்படிங்கிற திட்டத்தை ஃபர்ஸ்ட் எங்க தொடங்குறாங்க அப்படின்னா அமிர்த்சர் ஹெரிட்டேஜ் சிட்டி சம்பந்தப்பட்டது வந்து அமிர்த்சர்ல சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரத் மாலா திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா கோல்டன் குவாட்ரிலேட்டர் மாதிரி பாரத் மாலா திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா மத்த எல்லா இடமும் இருக்குல்ல சரிங்களா, அதாவது டிஸ்ட்ரிக்ட வந்து இப்போ கோல்டன் குவாட்ரிலேட்டர்னா ஒன்லி வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை மட்டும் தான் கனெக்ட் பண்றது. பட் இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரோட்ஸ் எல்லாமே மெட்ரோபாலிட்டன் மற்ற ஊர், அதை பத்தி தான் இந்தியாவோட நெட்வொர்க் ஆஃப் ரோட்ஸ் பண்ணக்கூடிய வந்து பாரத் மாலா அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து அந்த திட்டம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கிஃப்ட் சிட்டி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கிஃப்ட் சிட்டி வந்து குஜராத்ல இது பண்ணிருக்காங்க. அடுத்து ஐநாவோட த பப்ளிக் சர்வீஸ் டே ஜூன் 23 அன்னைக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க இந்தியாவுக்கு. அது நாடியாங்கிற டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தாங்க. அங்க வந்து பொது இடத்தில் கழிப்பிடம் இல்லாத ஒரு இதுக்காக பண்ணதுக்காக அவங்களுக்கு வந்து ஓபன் டிஃபிகேஷன் எங்கேயுமே இல்லாததுக்காக கொடுத்தது. அந்த இதுல நாடியாங்கிறத வந்து இந்த ஐநா வந்து பப்ளிக் சர்வீஸ் அவார்டு வந்து வாங்கினாங்க. அடுத்து வந்து இந்தியா ஈரானுடன் சேர்ந்து ஈரான்ல இருக்கக்கூடிய சபாகர் CHABAHA அப்படிங்கிற துறைமுகத்தை வந்து மேம்படுத்துறாங்க சரிங்களா. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மிராஜ் போர் விமானத்தை வந்து வெற்றிகரமா யமுனா எக்ஸ்பிரஸ் சொல்லக்கூடிய டெல்லி ஆக்ரா அந்த ஹைவேல ரோட்ல இறக்கி சாதனை படைச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பிற்காலத்தில் வந்து அது வந்து ரொம்ப எமர்ஜென்சி சமயத்தில் தேவைப்படும், அதுக்காக வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஓரின திருமணத்தை வந்து சட்டப்பூர்வமாக்கியது சரிங்களா. அந்த ஃபர்ஸ்ட் எது லீகலைஸ்ட் ஆஃப் ஹோமோசெக்சுவல் மேரேஜ் வந்து அயர்லாந்து வந்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா WTOல வந்து இப்போ வந்து 161வது உறுப்பினரா ஒரு நாடு சேர்ந்திருக்கு. அது எது அப்படின்னா செசல்ஸ். 161வது சேர்ந்திருக்கிறது வந்து செசல்ஸ். அடுத்து வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை வந்து கரெக்டா அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அதை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே எடுத்திருக்கு. அது எது அப்படின்னா லலித் கலா அகாடமி. UGC சீரமைக்கப்பட்ட கமிட்டிக்கு பேர் வந்து ஹரி கௌதம் கமிட்டி. ஆழ்கடல் மீன் பிடித்தல் சம்பந்தமா சப்மிட் பண்ணாங்கல்ல, அவங்க யாருன்னா மீனா குமாரி. அடுத்து விவேக் மூர்த்தி என்பவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவர் வந்து யுஎஸ்ல இருக்கக்கூடிய சர்ஜன் ஜெனரல் இந்தியன் ஆரிஜின் ஒரு டாப் போஸ்ட் எடுத்தவர் போனவர் வந்து விவேக் மூர்த்தி. 2015 ஹைன்ஸ் விருதை வந்து சங்கீதா பாட்டியா கொடுத்திருக்கிறாங்க. அப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சைபர் பாதுகாப்புத்துறை சைபர் செக்யூரிட்டியோட சீஃப் வந்து குல்சன் ராய். ஃபேம்ங்கிற திட்டம் இந்த ஹைபிரிட் வெஹிக்கிள் சம்பந்தப்பட்ட திட்டம். வருணாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நடைபெற்ற அந்த ஒத்திகை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் தகவல் தொழில்நுட்பம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ISO 2001-2008 வந்து வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்வச் பாரத் திட்டத்துல இந்த தூய்மையான நகரங்கள் பட்டியல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மைசூரு, 2வது பிளேஸ் வந்து திருச்சிக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சரிங்களா, இந்த சூரிய ஒளியில வந்து மின்சாரத்தில் இயங்கக்கூடிய விமான நிலையம் எது ஃபர்ஸ்ட் உலகத்திலே அப்படின்னா கொச்சின் அப்படின்னு சொன்னாங்க. விதான் அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷனை லான்ச் பண்ண மாநிலம் எதுன்னு கேட்டா ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஃபார் ஆல் அப்படிங்கிற புக்கை எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா உமா லீலி அப்படிங்கிறது ஃபுட்பால். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு அறிமுகப்படுத்தின மாநிலம் வந்து டெல்லி. அடுத்து சோலார் இம்பல்ஸ் 2, இது இந்த குரூப் 1 மெயின்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க. சோலார் இம்பல்ஸ் 2ங்கிறது உலகத்தையே வந்து வலம் வந்த வந்து ஒரு வானூர்தி. எதுனா சோலார் பவர்டு, அதுலயே பண்ணி உலகத்தையே சுத்தி வந்தாங்க. கிறிஸ்டியன் லெகார்டி இப்ப இந்தியாவுக்கு ரீசெண்டா வந்தாங்க, IMF-ஓட சீஃப் சரிங்களா. அடுத்து 2022 காமன்வெல்த் கேம்ஸ் வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னா தர்பன்ல நடக்க போகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே லார்ஜஸ்ட் அண்ட் டாலஸ்ட் இந்தியன் நேஷனல் பிளாக், உலகத்துல கிடையாது, டாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் இந்தியன் நேஷனல் பிளாக் வந்து ஃபரிதாபாத்ல ஏத்துனாங்க. உலகத்திலேயே அப்படின்னு கேட்டானா அதுவும் பண்ணாங்க இந்த வருஷத்துல. அது துனிஷியால பண்ணாங்க. உலகத்துல என்னாவே துனிஷியா, இந்தியால பண்ணது வந்து ஃபரிதாபாத். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காயக்கல்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா ரயில்வே வந்து அதுல புதுமை திட்ட கவுன்சில், இன்னோவேஷன் கவுன்சில், அதுக்கு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ரத்தன் டாடா. சுபோதம் அப்படிங்கிறது மதுவிலிருந்து மீட்பு, அதாவது இந்த தண்ணி அடிக்கிறாங்கல்ல குடிக்கிறாங்கல்ல அதுல இருந்து அவங்கள வந்து மீட் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டாந்துருக்காங்க. அது வந்து கேரளா கவர்மெண்ட் கொண்டாந்துருக்காங்க சுபோதம். சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி கோட்டையை வந்து வென்றது 2015 யாரு அப்படின்னா நியூசிலாந்து. அப்புறம் முகமது புகாரி அப்படிங்கிறவர் நைஜீரியாவில் இப்போ முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் சரிங்களா. ஸோ இது வந்து 2வது ஃபைல். நம்ம அடுத்த ஃபைல வந்து நான் கொஞ்ச நேரத்தில் அனுப்புறேன். இன்னும் 2 ஃபைல் கூட தேவைப்பட்டா இன்னும் 2 ஃபைல்ஸ் அனுப்புறேன். இது 2வது ஃபைல். அடுத்து லிசன் டு